அப்படியே அருவாவை எடுத்து அடிச்சு என் வீட்டுக்காரு இறந்து போய் அவளை பேசி பேசி அவளையே சூசைட் பண்ணிக்க வச்சுட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் 2 பசங்க. முதல் பொண்ணு நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் அதர் கேஸ்ட்டு பர்சனோட. அப்புறம் நானும் என்னோட லைஃப்பை நான் தனியாக லீட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து என்னோட தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணலான்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்க வரன்லாம் பார்க்கும்போது மகேஷ்குமார்னு ஒருத்தவங்களோட வரன் வந்தது. அவங்க வந்து இது மாதிரி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைப்படி பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. அவங்க கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் மணி தான் டிமாண்ட் பண்ணுறாங்களே தவிர அவளை வச்சு வாழ்கிற மாதிரி அவங்க பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து எந்த நகையும் போடாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, லிக்விட் கேஷ் மட்டும் 15 லட்சம் கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு 10 சவரம் போடுங்கன்னாங்க. அப்புறம் டிமாண்ட் பண்ணி அது இதுன்னு சொல்லி மாப்பிள்ளைக்கே நாங்கள் 13 சவரம் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவர் துபாயில் வேலை செய்கிறாரு. என் பொண்ணோட துபாய்க்கு போயிடுவாங்க, என் பையன் அங்கேருந்து வரும்போது நகையெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, இப்படிலாம் சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க. இப்படிலாம் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் 3ஆவது நாளே வந்து சண்டை வருது. ஏன் உங்கள் அக்கா வீட்டுக்கு வர, உங்கள் அக்கா வீட்டுக்கார் வீட்டுக்கு வராங்க, அவங்கெல்லாம் அதர் கேஸ்ட் ஆளுங்க, இங்கே வரக்கூடாது, அப்படி வந்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணுவோம், மொத்த சொத்தையும் வந்து என் பேரில் எழுதி வைங்க, உங்கள் அக்கா வரமாட்டான்னு தானே சொன்னீங்க, ஏன் வராங்க, என் பேரில் மொத்த சொத்தை எழுதி வைங்க, உங்கள் அக்காக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது, அவன்லாம் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ட்டை பற்றி அவங்க தரக்குறைவாக பேசுகிறாங்க. அப்புறம் இதெல்லாம் பேசி பெரியவங்களெல்லாம் வச்சு பஞ்சாயத்து பேசி இது மாதிரி தான்ப்பா எனக்கு இருக்கிறது 2 பொண்ணு, நான் 2 பொண்ணில் எந்த பொண்ணையும் விட்டு கொடுக்க முடியாது, எனக்கு 2 பொண்ணு வேணும்னாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி துபாய்க்கெலாம் அமுச்சிட்டோம். அப்புறம் அவள் ப்ரெக்னென்ட் ஆகி இங்கே வந்தா. முதல் பையன் பிறக்கும் போதும் அவர் இல்லை, 2வது பையன் பிறக்கும் போதும் இல்லை. இப்போ வரையும் எங்கள் அப்பா அம்மா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் தங்கச்சிக்கும் சின்ன வயசு இருக்குது, 2 குழந்தை இருக்குது. ஒரு லேடிஸ் குழந்தைய தனியாக இந்த ஜென்ரேஷன்லலாம் வளர்க்க முடியாது, வீட்டுக்காரோடையே இருமா அட்ஜஸ்ட் பண்ணி நாங்களும் எவ்வளவோ சொல்லி சேர்த்து வைக்கிறோம். இப்போவும் அதே மாதிரி தான். அப்போ கொடுக்கல. எங்கள் அப்பா விஆர்எஸ் எடுத்து வாங்கி கொடுத்த காசு ஃபுல்லாக அவங்க கிட்ட தான் இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு விஆர்எஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இவர் அமௌண்ட் டிமாண்ட் பண்ணனால எங்ககிட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒரு விஆர்எஸ் ஒரு கொஞ்ச நாளில் வாங்கினார். வேற என்ன பண்ணுறது, ஏன்னா அமௌண்ட் கொடுக்கணுமேன்னு. திருப்பியும் காசு கேட்குறாங்க, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க, அப்படி இல்லைன்னா வந்து நாங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா எனி டைம் காசு டார்ச்சர்டு. காசு கேட்டாலே இப்போ காசு கேட்டு டார்ச்சர் பண்ணாலே நீ ரொம்ப கெட்ட பொண்ணு, ஃபேக்காக வந்து அலிகேஷன் கொடுக்குறாங்க. ஒருத்தர் ஒரு பொண்ணோட கேரக்டரை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன்னா அவங்க மேலே வந்து உலகமே எல்லாமே அப்படி தான் நம்பும். அதனாலேயே இதையே வந்து காசு கேட்டாங்க, ஏங்க கேட்குறீங்கன்னா நீ கெட்ட பொண்ணு, நீயும் வந்து யாரையோ லவ் பண்ணிட்டு ஓட வேண்டியதானே, அந்த அதர் கேஸ்ட் ஆளோட ஏன் என்னை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த எங்கள் வீட்டுக்கார கேஸ்ட்டையும் தப்பாக சொல்கிறாங்க, என்னையும் தப்பாக சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னே தெரியல. ஒருவேளை அது மாதிரி சொன்னானாச்சும் மொத்த சொத்தையும் அவங்களுக்கு எழுதி கொடுப்பேன்னு நினைப்பாங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதில் கேட்டால் நாங்கள் எங்கள் அப்பா டிபார்ட்மெண்ட்டில் விஆர்எஸ் கொடுத்தனால எங்களுக்கு தெரியும், நாங்கள் கேஸ் கொடுத்தா இன்னும் நீங்கள் கேஸ் கொடுப்பீங்க, எனக்கும் நிறைய பேர் டிபார்ட்மெண்ட்டில் தெரியும், எவனுக்கு காசு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், எவனுக்கு எவ்வளோ எச்சத்துண்டு போடணும்னு சொல்கிறாரு, அது போட்டால் எல்லாருமே கம்முன்னு ஆகிடுவோன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் இப்போ என்ன ஆச்சுன்னா என் தங்கச்சிக்கு வந்து ரொம்ப நேற்று மென்டல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. நேற்று எங்கள் அம்மாவால் நைட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வர முடியல. அதனால வந்து காலையில் வர சொன்ன அம்மா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, என்ன தானே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. சரி இன்னைக்குன்னு பார்த்து எங்கள் அம்மா போனாங்க, அவளை பேசி பேசி அவளையே சூசைட் பண்ணிக்க வச்சுட்டாங்க. இப்போ ஜிஹெச்சில் இருக்கு, ரொம்ப சீரியஸாக இருக்கா அவள். அவங்க அம்மா ராஜேஸ்வரி மேலேயும் அவங்க பையன் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும். வரதட்சணை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்க மேலே எல்லாமே கொடுக்கணுன்றாங்க. பசங்க பேர்லேயும் எதுவுமே இல்லாமல் மொத்தமே அவர் பேரில் எழுதணுன்றாரு. எங்கள் மோவில் இருக்கிற ராஜேஸ்வரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவரோட பேர் மகேஷ்குமார். அவங்க வந்து கல்யாணத்துக்கு எனக்கு எந்த பொருளும் வேணாம், எனக்கு வந்து 25 லட்சம் கொடுங்க, அவள் பொண்ணுக்கு என்னெல்லாம் நாங்கள் போடணுமோ நாங்கள் போட்டு கூட்டிகிட்டு வரோன்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்களும் 15 லட்சம் கொடுத்தோம். மாப்பிள்ளைக்கு 13 சவரம் போட்டோம். அதோடு நான் துபாய்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இது வரைக்கும் என் பிள்ளைக்கு தாலியை தவிர அவங்க எதுவுமே செய்யலை. இப்போது இவங்க பண்ண அம்மாவும் பிள்ளையும் பண்ண டார்ச்சரில் நாங்கள் எங்கள் வீட்டுக்கார் விஆர்எஸ் கொடுத்துட்டு அதுலேயும் காசு கொடுத்தோம், 10 இல்லைன்னு இப்போ 20 லட்சம் வாங்கின்னு வர சொல்லி என் பொண்ணை தினமும் 2 பேரும் டார்ச்சர் பண்ணுறாங்க. வரதட்சணை கொடுமை கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. காலையில் கூட சூசைடை அட்டன் பண்ணிவிட்டு நைட்டே ஃபோன் பண்ணி அழுதா, இருமா நான் காலையில் வரேன்னு போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு எந்த பதட்டமும் இல்லை. ரொம்ப முடியாமல் எடுத்துன்னு வந்து ஜிஹெச்சில் சேர்த்துருக்கேன், திருவள்ளூர் ஜிஹெச்சில். புடவையில் வீட்டில் தூக்கு மாட்டின்னு தொங்கிட்டு தண்ணி எல்லாம் கூட இறங்கலை. அவங்க அதை பற்றி எந்த கவலையும் அந்த பையனும் படலை, அந்த அம்மாவும் பண்ணல. அவங்கவுங்க 2 பேரும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க.
எங்களை வெளியே தள்ளி கதவை அந்த ஊர் ஜனமே பார்த்தது, யாரும் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலை. அவங்களுக்கு யாரும் வர மாட்டாங்க, யாரையும் அவங்க மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எங்கே போய் பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அண்ணனும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு, எங்கள் மாமா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. அப்புறம் வண்டி வச்சு ஜிஹெச்சில் எடுத்துன்னு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறோம். தண்ணி கூட இறங்கலை. அவங்க எதை பற்றியும் கவலைப்படுற மாதிரி இல்லை. என் பொண்ணுக்கு என்ன ஆனாலும் அது 2 பேருமே கவலைப்படல. அவங்க பாட்டு அந்த அம்மா வந்து சிவில் சப்ளையில் வேலை செய்கிறாங்க. அந்த அம்மா பேர் ராஜேஸ்வரி. என்னை ஒன்றும் பண்ண முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி நீ அமிச்சிருன்னு சொல்கிறாங்க. எங்கள் எதிர்க்கவே என்னை ரிமாண்ட் கூட பண்ண முடியாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு என் அண்ணன் மூலியம் போலீஸில் இருக்கிறாரு, எஸ்ஐயா என் அண்ணனும் போலீஸில் இருக்கிறாரு. நாய்க்கு போடுற மாதிரி 4 துண்டு விசிறி போட்டு உனக்கு செலவு பண்ணுறது 4 துண்டு விசிறி போட்டு 100 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அத்து போட்டுடுன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா, பிள்ளையோட அம்மா. நாங்கள் எதுவுமே பேச முடியாது. குழந்தைய ஏட்டுக்குன்னு வீட்டுக்கு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு யார் இதுக்கு நீதி சொல்வாங்கன்றது எனக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க இப்படி பேசும்போது என் பொண்ணை முதல்ல இட்டுன்னு அனுப்பிச்சிட்டு துரத்திரு அப்படின்றாங்க அவங்க எங்கள் எதிர்க்கவே. ஊரில் இவங்க பண்ணுறது எல்லாமே தெரியும், ஆனால் யாரும் முன்னின்று வரல. யார் வராங்க நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களால் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கிறேன். நான் சிவில் சப்ளையில் வேலை செய்கிறேன், அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க. எங்களை வெளியே தள்ளி கதவை கேட்டை சாத்திட்டாங்க. என் பொண்ணை போய் என்னால் காப்பாற்ற முடியல. வெளியில் தள்ளி கதவை சாத்திட்டாங்க. பக்கத்தில் கார் ஒருத்தர் வச்சு எட்டுன்னு போன பதறி போனால் அந்த காரை உடைக்க வராரு அவர் மகேஷ்குமார் பேட்டை எடுத்துக்கின்னு. அப்படியே அருவாவை எடுத்து அடிச்சு என் வீட்டுக்காரு இறந்து போயிருந்தா 7 வருஷம் கொரோனாக்கு முன்னே இறந்து போயிருப்பாரு. அப்படியே அந்த பொம்பளை ஊத்தி கொடுத்துட்டு அடிக்க வைக்கிறான். கடப்பாரை எடுத்துன்னு வந்தாரு, கத்தி எடுத்துன்னு வந்து. இது எல்லாமே சுப்பிரமணிக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் தெரியாத மாதிரியே நடிக்கிறார். இன்னைக்கு இறந்து போயிருந்தா நான் எப்படி என் குழந்தைங்களை காப்பாற்ற முடியும்? ஏன் இப்படி செஞ்சுன்னு அந்த அம்மா கேட்கல. அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்குது பிள்ளைய. வாழ விடாத பண்றதே ஏட்டு சட. அந்த பொம்பளைக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும்.